2017 ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையின்படி இவர்களுக்கு செமி ஸ்கில்டு கிரேட் 1 என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும். மேலும் ஒரு மாதத்திற்கு 6780 ரூபாய் அகவிலைப்படியை இணைத்து வழங்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே அகவிலைப்படி வழங்கப்படவே இல்லை. ஆக ஒவ்வொரு மாதமும் 6780 ரூபாய் நஷ்டத்தில் இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அகவிலைப்படி கட்டாயமாக வழங்க வேண்டும். அரசு கொடுத்துள்ள 2017 உத்தரவுப்படி அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு தினக்கூலியை மாற்றி மாத ஊதியமாக தொகுப்பூதியமாக வழங்க வேண்டும். ஊதியத்துடன் வார விடுமுறை வழங்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் சமீப காலங்களில் பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், கம்பைநல்லூர், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, மாரண்டஹள்ளி, பொம்மிடி போன்ற இடங்களில் திடீரென்று சில அதிகாரிகள் அரசு உத்தரவுக்கு எதிராக இவங்கெல்லாம் சுய உதவிக்குழு மூலமாக பணி ஆணை பெற வேண்டும், அவர்கள் மூலமாக ஊதியம் பெற வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறார்கள். அதன் காரணமாக இந்த டிபிசி பணியாளர்கள் மிகுந்த அதிர்ச்சியுடன் இருக்கிறார்கள். இவர்கள் இது நாள் வரை ஊராட்சி, பேரூராட்சி அவங்க மூலமாக பணியாணை பெற்று அவர்கள் மூலமாகத்தான் ஊதியம் பெற்று வருகிறார்கள். திடீரென்று ஒரு ஏஜென்ட் மூலமாக, கான்ட்ராக்ட் மூலமாக, சம்பந்தமே இல்லாத ஒரு சுய உதவிக்குழு மூலமாக பணியாணை பெறுவது என்பது மிகுந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அரசு உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். 36,000 பேரும் இணைந்து ஒரே சங்கத்தில் இருக்கும்போது தொழிற்சங்கத்தோடு ஏஐடிசி தொழிற்சங்கத்தில் இணைந்து பணியாற்றும் பொழுது மிக நிச்சயமாக என்ற கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சமீபத்தில் கர்நாடகா மாநிலத்தில் இதே போன்ற தொழிலாளர்கள் எல்லாம் இணைந்து குறைந்தபட்ச ஊதியத்திற்கான மிக முக்கியமான வழக்கை தொடுத்து குறைந்தபட்ச ஊதியம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 34 தொழில்களுக்கு ஒரே ஆர்டர் என்ற அடிப்படையில் பல்வேறு மிக முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை பெற்று தொழிலாளர்களுக்கு ஆதரவான விதிகளை, வசதிகளை ஏஐடிசி தொழிற்சங்கம் கர்நாடக மாநிலத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதே போன்ற வழக்குகளை தமிழ்நாட்டில் தொடுத்து இவர்களுடைய அடிப்படை ஊதியம் உயர்த்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கும்.